AI யூஸ் பண்ணி மூவி ட்ரெய்லர்ஸில் உங்கள் ஃபேஸ் எப்படி ஸ்வாப் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். திஸ் இஸ் மீ புலி அண்ட் வெல்கம் டு மை பிளேலிஸ்ட் த AI Playbook. AI பவர் ஃபேஸ் ஸ்வாப்பிங் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அண்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் மத்தியில் ரொம்பவே சகஜமாகிடுச்சு. டிஏஜிங் அண்ட் ஸ்டண்டபிள்ஸ்லாம் ஆல்ரெடி தமிழ் சினிமாவில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதே டெக்னாலஜியை நீங்கள் உங்கள் பிசிலேயே ரன் பண்ண முடியும், அதுவும் ஃப்ரீயாக. இந்த ஃபேஸ் ஸ்வாப்பிங் நம்ம யூஸ் பண்ண போகிற டூல் பினோக்கியோ அண்ட் FaceFusion. இப்போ பினோக்கியோ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கூகுளில் பினோக்கியோன்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு URL வரும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்கன்னா அதில் டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது மேக், ஸோ நான் மேக் செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் விண்டோஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் விண்டோஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மேக்கில் 2 டைப் ஆஃப் டவுன்லோட்ஸ் இருக்குது. ஸோ ஆப்பிள் சிலிக்கன்னா ஆப்பிள் சிலிக்கன், இல்லை நார்மல் பழைய இன்டெல் மேக்னா நீங்கள் இன்டெல் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் ஆகிடுச்சுன்னா இதை டவுன்லோட் பண்ணதுமே உங்களுக்கு ஒரு ஜிப் ஃபைல் வரும். அந்த ஜிப் ஃபைலை அன்ஜிப் பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டால் ஃபைல் காட்டும். இந்த இன்ஸ்டால் ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். இது நீங்கள் டவுன்லோட் பண்ணோன்னே சென்டில்னு ஒரு ஆப் தனியாக இருக்கும். ஸோ அந்த ஆப்பை நீங்கள் லான்ச் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஆப்பில் நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ண பினோக்கியோவை செல்ஃப் குவாரண்டைன்லேருந்து வெளியே எடுக்கணும். அது எப்படின்றது நம்ம பார்ப்போம். ஸோ ஒன்ஸ் ஆப் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆப்பை லான்ச் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த லேஅவுட் தான் பினோக்கியோ ப்ரௌசர். இந்த பினோக்கியோ ப்ரௌசரில் நிறைய AI டூல்ஸ் இருக்கும். அதில் ஒன்று தான் FaceFusion. இதில் நீங்கள் FaceFusion சில பேருக்கு டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கலனா டிஸ்கவர் ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் வந்து FaceFusionன்றதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி FaceFusion இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால எனக்கு அதில் ஆல்ரெடி இருக்குது. ஸோ நான் அதை லான்ச் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களால் ஜஸ்ட் ஒரு கிளிக்லேயே உங்களால் லான்ச் பண்ண முடியும். FaceFusionல நிறைய மெனுஸ் இருக்குது. அதில் நம்ம சில முக்கியமான மெனுஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது என்னன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இதில் ரன் டிஃபால்ட் அண்ட் ரன் டிஃபால்ட் ப்ளஸ் ஜாப்ஸ். இந்த ரன் டிஃபால்ட்டை மட்டும் நம்ம கிளிக் பண்ணால் போதும். என்னென்ன இன்ஸ்டாலேஷன் இருக்குன்றது அதுவே வந்து காமிச்சிடும். ஸோ ஒன்ஸ் பினோக்கியோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் FaceFusionக்குள்ளே உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ FaceFusionக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இதில் சில மெனுஸ் இருக்கும். சில நீங்கள் ரன் டிஃபால்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன இன்ஸ்டாலேஷன்லாம் உங்களுக்கு தேவைன்றது அதுவே கொடுக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட தேவையில்லை. இங்கே லெஃப்ட்டில் இன்ஸ்டால்ற பட்டன் இருக்கும், இல்லை இங்கே கீழே இங்கே இன்ஸ்டால்ற பட்டன் இருக்கும். இது நம்ம செலக்ட் பண்ணிட்டோமா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தேவையான ரெபாசிட்டரிஸ் எல்லாத்தையுமே அதுவே இன்ஸ்டால் பண்ணிக்கும். ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு டேஷ்போர்டில் காட்டும். டு கிரியேட் a பப்ளிக் லிங்க் செட் ஷேர் இட் ட்ரூ இன் லான்ச். இந்த மாதிரி காட்டுச்சுன்னா நீங்கள் UIன்னு ஒரு லெஃப்ட்டில் ஒரு பாப்பப் பார்க்கலாம். அந்த லெஃப்ட்டில் இருக்க UI கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேஜரான FaceFusionோட UI ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவே நம்ம ஃபேஸ் ஸ்வாப் பண்ணிடலாம். இதில் இருக்கிற மெனுஸை இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ ஃபேஸ் ஸ்வாப்பர்ன்றதுல நிறைய இன்பில்ட் ஆட்-ஆன்ஸ் இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறதில்ல. ஸோ ஃபேஸ் ஸ்வாப்பர் செலக்ட் ஆகிருக்கு, அதை நம்ம பார்க்க போகிறோம். அது கீழே பார்த்தீங்கன்னா CPU ஆர் கோர் MLன்ற மாடல் இருக்கும். ஸோ இந்த CPUன்றது வந்து நம்ம அன்செலக்ட் பண்ணணும். கோர் MLன்றது மட்டும் தான் செலக்ட் பண்ணணும். இதுக்கு காரணம் என்னோடய லேப்டாப் MacBook Pro. ஸோ அதில் வந்து நான் வந்து GPUவில் தான் ரன் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் உங்களோட லேப்டாப் ஆர் PCயில் GPUவில் ரன் பண்ணால் அது ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஒருவேளை உங்கள் லேப்டாப்பில் GPU இல்லைனா நீங்கள் CPU மோடுக்கு போகலாம். GPUனா கிராஃபிக்ஸ் கார்டு. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் NVIDIAவோட கிராஃபிக்ஸ் கார்டாக இருக்கலாம், இல்லை AMDோட கிராஃபிக்ஸ் கார்டாக இருக்கலாம். எந்த PC யூஸ் பண்ணுங்களோ அந்த PCயோட கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கலாம். ஒருவேளை உங்கள் PCயில் கிராஃபிக்ஸ் கார்டு இல்லைனா நீங்கள் CPU மோடை செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் CPU மோடில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. CPU மோட் ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும் அண்ட் ரொம்பவே பவர் கன்சம்ஷனாக இருக்கும். ஸோ ஒரு வாட்டி நீங்கள் ரெண்டர் போட்டிங்கன்னா ரொம்பவே லாங்காகவே ரெண்டர் ஆகும். நான் யூஸ் பண்ணுறது 16GB மாடல். ஸோ ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மினிமம் ஒரு 8GB மாடல் இருந்துச்சுன்னா இதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் CPU மோடை டிசேபிள் பண்ணிக்கோங்க. உங்கள் லேப்டாப்பில் கிராஃபிக் கார்டு இருந்துச்சுன்னா. உங்கள் லேப்டாப்பில் ஒரு PCயில் கிராஃபிக் கார்டு இல்லைனா மட்டும் நீங்கள் CPU மோடை மட்டும் எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் ரெண்டர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் கோர் ML செலக்ட் பண்ணிட்டேன். கோர் ML செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் 2 ஆப்ஷன் இருக்கும், சோர்ஸ், டார்கெட். சோர்ஸில் நீங்கள் எந்த ஃபேஸை ஸ்வாப் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபேஸை நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். டார்கெட்டில் எந்த வீடியோவில் உங்கள் ஃபேஸ் ஸ்வாப் ஆக போதோ அந்த வீடியோவை நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்வாப்பிங்கில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நீங்கள் உங்கள் ஃபேஸ் கட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபேஸை மட்டும் தான் நம்மளால் ஸ்வாப் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய ஃபேஸை அஜித்தோட ஃபேஸில் நம்மளால் மாற்ற முடியாது. விடாமுயற்சி ட்ரெய்லரில் நம்ம ஒரு ஃபேஸை இப்போ நம்ம ஸ்வாப் பண்ண போகிறோம். அதுக்கேற்ற ஃபேஸ் கட்டை மட்டும் தான் நம்மளால் அப்லோட் பண்ண முடியும். அதுக்கு நம்ம சூஸ் பண்ண ஃபேஸ் கட்டு தான் நம்ம நந்தா ப்ரோவோட ஃபேஸ் கட். இப்போ நம்ம அவரோட இமேஜை நம்ம சோர்ஸில் அப்லோட் பண்ணிடலாம். ஸோ சோர்ஸில் நான் அவரோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டேன். டார்கெட்டில் நம்ம எந்த ட்ரெய்லரை நம்ம அப்லோட் பண்ணணுமோ, இல்லை எந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணணுமோ அதை நம்ம அப்லோட் பண்ணணும். அகெயின் ஃபுல் ட்ரெய்லர் நம்ம அப்லோட் பண்ணக்கூடாது. எந்த போர்ஷனை நம்ம ஸ்வாப் பண்ண போகிறோமோ அந்த போர்ஷனை மட்டும் தான் நான் ஸ்வாப் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி ட்ரெய்லரை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை தான் இப்போ நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம டார்கெட்ன்ற செக்ஷனில் எந்த ட்ரெய்லரை நம்ம ஃபேஸ் ஸ்வாப் பண்ணணுமோ அந்த ட்ரெய்லரை நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. சைடில் ப்ரிவியூன்ற சீரீஸில் நம்ம வந்து ஃபுல்லாகவே ப்ரிவியூ பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம எந்தெந்த கேரக்டர்ஸ் நம்ம ஃபேஸ் ஸ்வாப் பண்ண போகிறோம், எந்தெந்த கேரக்டர்ஸ்லாம் நம்ம வந்து ஃபேஸ் ஸ்வாப் பண்ணக்கூடாதுன்றதை நம்ம பார்த்துக்கணும்.
அண்ட் அகெயின் அதுக்கு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் செலக்டர் ஜெண்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபேஸ் செலக்டரில் நம்ம மேலே செலக்ட் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா நான் இப்போ ஸ்வாப் பண்ண போகிறது மேல் கேரக்டர் மட்டும்தான், அதாவது அஜித் கேரக்டரை மட்டும்தான். ஸோ ஒன்ஸ் நம்ம மேல் செலக்ட் பண்ணிட்டோம்னா இந்த வீடியோவில் இருக்கிற மேல் ஆக்டர்ஸை மட்டும்தான் செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ ப்ரிவியூவில் எந்தெந்த இடத்துலலாம் நம்ம அஜித்தோட ஃபேஸ் வருதோ அந்தந்த இடத்துல நம்ம ஹோல்ட் பண்ணோன்னா அஜித்தோட ஃபேஸில் நம்ம அப்லோட் பண்ண ஃபேஸ் ஸ்வாப் ஆகிடும். ஸோ இந்த குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா லெஃப்ட் சைடில் ஃபேஸ் ஸ்வாப்பர் பிக்சல் பூஸ்ட்ன்ற ஆப்ஷனை நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ 384x384 நான் கொடுத்தேன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2 டைம் ஆகும், பட் உங்களோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஃபேஸ் மாஸ்க் பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃபேஸ் மாஸ்க் பிளர் என்ன பண்ணுன்னா நீங்கள் இன்புட்டாக கொடுத்த இமேஜில் நம்ம முடியோட நெத்தி ஸ்டைலெலாம் கொஞ்சம் மாற்றும். ஸோ அதில் வந்து நம்ம பிளாக் ஹேர் இருக்கும், நம்ம இங்கே சப்ஜெக்ட்டுக்கு ஒயிட் ஹேரோ இல்லை வேறு ஏதோ ஹேர் இருந்துச்சுன்னா அந்த ஹேரை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு க்ளீனான அவுட்புட்டை கொடுக்கும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது இப்போ நம்ம பார்ப்போம். ஃபேஸ் மாஸ்க் பிளர் லைட்டாக ஒரு 0.5 அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எட்ஜஸ்லாம் கிளியர் கட்டாக வந்துடும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அஜித்தோட ஃபோர் ஹெட்டும் நம்ம அப்லோட் பண்ண மாடலோட ஃபோர் ஹெட்டும் கிளியராக விசிபிளாக இருக்குன்றதுன்னு இப்போ நம்ம செக் பண்ணணும். அண்ட் அகெயின் நீங்கள் ஃபீமேல் கேரக்டர்ஸ் கிட்ட வைக்கும் போது அந்த ஃபேஸ் ஸ்வாப் நடக்காது, ஏன்னா நம்ம ஜெண்டரில் மேல் மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ த்ரிஷா இருக்கிற போர்ஷனில் நமக்கு ஃபேஸ் ஸ்வாப்பிங் நடக்காது. பட் இங்கே நீங்கள் இந்த சீனில் பார்த்தீங்கன்னா அஜித்தோட சீனு ஃபேஸ் ஸ்வாப் ஆகிருக்கும். அர்ஜுனோட சீனில் வரும்போது ஃபேஸ் ஸ்வாப்பிங் திருப்பியும் வந்து அதே போர்ஷனுக்கு நடந்திருக்கும். இதை நம்ம ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். ஏன்னா 2 பேருமே இந்த பர்டிகுலர் வீடியோவில் 2 பேரோட ஏஜுமே சிமிலரான ஏஜ் தான். ஸோ எய்தர் அர்ஜுன் எங்கரான ஏஜாக இருந்தோ இல்லை அஜித் எங்கரான ஏஜாக இருந்தால் நம்ம இங்கே ஏஜ் செலக்ட் பண்ணி ஒரு ஃபில்டர் பண்ணலாம். பட் இதில் வந்து சிமிலரான ஏஜ் இருக்கனால நம்ம 2 பேருமே அந்த மாதிரி செலக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டன்ஸில் நம்ம அந்த இடத்த மட்டும் ட்ரிம் பண்ணுறது ஒரு நல்ல வேயாக இருக்கும். இந்த பர்டிகுலர் சினாரியோவில் நம்மளால் வந்து அர்ஜுன் ஃபேஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அந்த சீனில் 2 பேரோட ஏஜுமே சிமிலராக இருக்கனால நம்மளால் அதை ஃப்ரேம் அவுட் பண்ண முடியாது. இப்போ நம்ம இதை எப்படி ரெண்டர் எடுக்கிறது இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ கீழே அவுட்புட்ன்ற செக்ஷன் வந்து ரெண்டர் ஆகிருக்காது. ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட்னு கொடுத்த உடனே ரன் ஆகிடும். அதுக்கு முன்னாடி சில செட்டிங்ஸை நம்ம வந்து பார்த்துப்போம். ஸோ இங்கே வந்து அவுட்புட் குவாலிட்டி வந்து 80% இருக்குது. இதுதான் ஒரு நார்மலான அவுட்புட். இப்போ நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் யூஸ் பண்ணுறீங்க இல்லை வந்து ஒரு படத்துக்கே நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த குவாலிட்டி வந்து 80ல் வச்சுக்கலாம். அதே மாதிரி அவுட்புட் வீடியோ ப்ரெசெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து நீங்கள் வெரி ஃபாஸ்ட்டில் டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஸோ நீங்கள் அல்ட்ரா ஃபாஸ்ட் வச்சிங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெண்டர் ஆகும். இது நீங்கள் எவ்வளோக்கு ஸ்லோ பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அந்த ஃப்ரேம் ட்ராப் வந்து இருக்காமல் இருக்கும். ஸோ நீங்கள் மூவி லெவலில் இல்லை வந்து ஷார்ட் ஃபிலிம் லெவலில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இதை வெரி ஸ்லோவில் வச்சு ரன் பண்ணலாம். பட் உங்களுக்கு 10 மினிட்ஸில் வர அவுட்புட் வந்து 1.5 hour ஆகலாம், இல்லை 2 hours கூட ஆகலாம். அண்ட் அகெயின் இது எல்லாமே ஸ்பீடு எல்லாருமே எது டிபெண்ட் பண்ணியிருக்கோன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற லேப்டாப்போட கிராஃபிக்கல் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற ரேம் அண்ட் நீங்கள் எய்தர் 16 GB யூஸ் பண்ணுறீங்களா 32 GB யூஸ் பண்ணுறீங்களான்றதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட 2 டைம் மாறும். ஸோ அதனால் நீங்கள் இந்த செட்டிங்ஸை வந்து டிஃபால்ட் செட்டிங்ஸில் இருக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துறதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ரன் நம்ம பண்ணுவோம். இன்ஸ்டன்ட் ரன்ன்ற ஆப்ஷன் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும். நம்ம ஸ்டார்ட் கொடுத்துடலாம். ஸோ ஒன்ஸ் ஸ்டார்ட் கொடுத்த உடனே நம்மளோட எல்லா ஃப்ரேமுமே அதை அனலைஸ் பண்ணணும். இந்த வீடியோவில் 730 ஃப்ரேம்ஸ் இருக்குது. ஸோ ஒரு வீடியோக்கு நம்ம வந்து ஒரு செகண்டுக்கு 24 ஃப்ரேம்ஸ் பெர் செகண்டில் நம்ம வீடியோ ப்ளே ஆகும். ஸோ 730 ஃப்ரேம்ஸ் இந்த நான் அப்லோட் பண்ணியிருக்க ட்ரெய்லரில் அப்லோட் ஆகிருக்கு. ஸோ ஒன்ஸ் இது எல்லாமே 730 ஃப்ரேம்ஸுமே ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃப்ரேமாக அது வந்து ஃபேஸ் ஆஃப் பண்ணி ரெண்டர் ஆகிறத நம்ம வந்து இப்போ இங்கே பார்க்க முடியும். ஸோ இதுக்கு என்னோடய லேப்டாப் பர்ஃபார்மன்ஸ்னால இது கொஞ்சம் ஃபாஸ்டராக இருக்குது. பட் உங்களோட லேப்டாப் பர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இது ஸ்லோவராகவோ இல்லை ஃபாஸ்டராகவோ இருக்கும். ஸோ இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் 42% வந்துருக்கு. பிகாஸ் ஐ ரன் இன் GPU. ஸோ GPUவில் ரன் பண்ணுறதுனால ரொம்பவே ஃபாஸ்டராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 450 460 ஃப்ரேம்ஸ் வந்து நமக்கு ப்ராசஸ் ஆகிடுச்சு. ஸோ ஒன்ஸ் இது ஃபுல்லாக ரெண்டர் ஆனதுக்கப்புறம் நம்மளால் இந்த அவுட்புட் செக்ஷனில் நம்மளால் இதை வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ நம்மளோட ப்ராசஸிங் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த வீடியோவையும் அந்த ஆடியோவும் மர்ஜ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது ஆடியோ நம்ம தனி லேயராகவும் செப்பரேட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ ஒரு ஃப்ரேமாக அது மர்ஜ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த ஆடியோவும் அந்த ஃப்ரேம்ஸையும் மர்ஜ் பண்ணி ஒரு வீடியோவாக அது ரெண்டர் எடுத்துகிட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு 10 செகண்ட்ஸ் வரைக்கும் டைம் எடுக்கும். அது 10 செகண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு அவுட்புட் ரெடி. ஸோ இந்த அவுட்புட்டை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ரெண்டர் எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அவன் என்னை பார்க்கும்போது அந்த மொமெண்ட் அந்த இமேஜ் அவனுக்கு ஆயுஷ்க்கும் மறக்கக்கூடாது. அதான் டெஸ்டினி. கொஞ்ச நாளா என் உலகமே என்ன சுத்தி நுழைங்கிட்டு இருக்கு. உங்க கோவம் எனக்கு புரியுது. பார்த்தீங்களா, வெறும் 10 நிமிஷத்தில் நம்மளோட ஃபேஸை அஜித் சாரோட ஃபேஸை நம்ம ஸ்வாப் பண்ணி பார்த்துருப்போம். ஸோ இதேமாதிரி நிறைய எக்ஸைட்டிங் கண்டென்ட்டோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is Puli signing off.